ஹாய். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம கோடட் இன்இக்வாலிட்டி கொஸ்டின்ஸை எப்படி சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் போட்டிருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். டைரெக்டாக உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, பி ஈக்குவல் டு இ கிரேட்டர் தென் ஐ greater than or equal to n lesser than p greater than or equal to s lesser than tன்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கன்க்ளூஷனில் என்ன கேட்டிருக்கிறாங்க, n lesser than or equal to bயா, n bயை விட சின்னதா இல்லை அல்லது ஈக்குவல் டுவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் இங்கே n லெஸ்ஸர் தென் டியான்னு கேட்டிருக்கிறாங்க. n டீயை விட சின்னதான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன பார்த்தோம், நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடணும், எடுத்துகிட்டு டேரெக்டாக எழுதணும். ஸோ இதை இங்கே எப்படி எழுதலாம், பி ஈக்குவல் டு இருக்கா, ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், எழுதணும்னு அவசியம் இல்லை. இ greater than I greater than or equal to n lesser than p greater than or equal to s lesser than p அப்படின்னு lesser than t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா. ஸோ கன்க்ளூஷனில் என்ன கேட்டிருக்காங்க, என்னையும் பியையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பி இந்த இருக்கிறாங்க, என் இந்த இருக்கிறாங்க. ஓகேவா. இப்போது செகண்ட் டிப்ஸ் என்ன பார்த்தோம், ரெண்டு லெட்டரை கம்பேர் பண்ண சொல்லி கேட்டால் இன் பிட்வீனில் காமன் சிம்பிள் காமன் சைன் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே மொத்தமே என்ன இருக்குது, ரெண்டு சைன் தான். என்னென்னா லெஸ்ஸர் தென் இன்னொன்று, கிரேட்டர் தென் இன்னொன்று, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. சொல்லும்பொழுது என்ன சொல்கிறோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதை எப்படி எழுதலாம், கிரேட்டர் தென்னாக எழுதலாம், ஆர் ஈக்குவல் டு. ரெண்டு அர்த்தம் இருக்கா அதுக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து காமனாக என்ன இருக்குது, இங்கேயும் கிரேட்டர் தென், இதுலேயும் ஒரு கிரேட்டர் தென் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், பி கிரேட்டர் தென் என். அப்போது இதை வேறு எப்படியாகவும் எழுதலாம், என் லெஸ்ஸர் தென் பி. ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. இங்கே என்ன நமக்கு கிடச்சிருக்கு, பி என்னை விட பெருசு. ஸோ அதனால் பி கிரேட்டர் தென் என். இதை எப்படி எழுதலாம், அப்போ என் பியை விட சின்னது தானே அர்த்தம். ஸோ இதையும் இப்படி எழுதிக்கலாம், என் லெஸ்ஸர் தென் பி. பட் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன இருக்குது, என் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஆனால் நமக்கு கிடைச்சது என்ன, லெஸ்ஸர் தென் பி தான் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே கேட்டது என்னமோ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் என் லெஸ்ஸர் தென் டி. இப்போ யாரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, என்னையும் டீயையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், என் எங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, என்னும் டீயையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓ சாரி, இது ஐயா. ஓகே, செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க, என் லெஸ்ஸர் தென் டியான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ யாரும் என்னும் டியையும் கம்பேர் பண்ணணும். இன் பிட்வீனில் எத்தனை சைன் இருக்குது, நம்ம ஆல்ரெடி டிப்ஸ் 3 டிப்ஸ் 3ல் என்ன பார்த்தோம், இன் பிட்வீனில் டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேஷன்ஷிப்பே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இங்கே எத்தனை சிம்பிள் இருக்குது, என்னுக்கும் டீக்கும் நடுவில் 3 சிம்பிள் இருக்குது. 1 2 3. என்னென்ன, ஒரு லெஸ்ஸர் தென், ஒன்று கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இன்னொன்று லெஸ்ஸர் தென். அப்போது இதில் காமனாக பார்த்தா எதுவுமே கிடையாது. ஏன்னா 2 ஒன்றா இருக்குது, ஒன்று வேறையாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ரிலேஷன்ஷிப்பே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என் லெஸ்ஸர் தென் டீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுவும் என்னது, ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கன்க்ளூஷன் இருக்கணும்னா சூஸ் பண்ணால் நெய்தர் 1 nor
to follows. நெய்தர்னா என்ன அர்த்தம்? நெய்தர் நார்னா ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். G equal to B lesser than T lesser than E equal to P lesser than or equal to I equal to C lesser than S. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன? ஈக்குவல் டு சைன் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம்? ஜி, இங்கே ஒரு ஈக்குவல் டு இருக்கா, ஸோ அதை எடுத்துடலாம். அடுத்து லெஸ்ஸர் தென் டி லெஸ்ஸர் தென், இங்கே இபிங்கிறதுல ஒரு ஈக்குவல் டு இருக்குது, ஸோ அதையும் எடுத்துடலாம். இபின்னு டைரெக்டாக எழுதாச்சு. அடுத்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ, இங்கேயும் ஒரு ஈக்குவல் டு இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. ஸோ ஐசி லெஸ்ஸர் தென் எஸ். இப்போ கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டி லெஸ்ஸர் தென் ஐயான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டி எங்கே இருக்கிறாங்க? இந்த இருக்கிறாங்க, டி அண்ட் ஐ. இதுக்கு நடுவில் எத்தனை சிம்பிள் இருக்குது? இங்கே ஒரு லெஸ்ஸர் தென் இருக்குது, இங்கே லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அப்போ காமனாக இதில் நம்ம என்ன எடுக்கணும்? இது என்ன அர்த்தம்? லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அர்த்தம் தானே. அப்போது இது எப்படி, இது ரெண்டில் யார் காமனாக இருக்கா? லெஸ்ஸர் தென். அப்போது டி லெஸ்ஸர் தென் ஐ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூ. இந்த கன்க்ளூஷன் வந்து ட்ரூ. இந்த ஒன்றுன்னு போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்காங்க? இ ஈக்குவல் டு எஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க. இ இங்கே இருக்கிறாங்க, இந்த இருக்குது. ஈக்குரிய அதை மட்டும் நான் எழுதிக்கிறேன். இ பி lesser than or equal to I C lesser than S. அதாவது இபி இஎஸ்ஸும் கம்பேர் பண்ணியிருக்கனால இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போது இதுக்கு இன்பிட்வீனில் யார் இருக்கிறா? ரெண்டு சிம்பிள் இருக்குது. ஒன்று லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, இன்னொன்று லெஸ்ஸர். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் ஒன் என்ன அர்த்தம்? லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுனா இப்படியும் எழுதலாம், ஆர் ஈக்குவல் டு, ரெண்டு அர்த்தம். செகண்டில் லெஸ்ஸர் தென். அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக யார் இருக்கா? லெஸ்ஸர் சிம்பிள் தான் இருக்குது. அப்போது நமக்கு கிடைச்ச ரிலேஷன்ஷிப் என்ன? இ வந்து லெஸ்ஸர் தென் எஸ். ஆனால் கேட்டிருக்கிறது என்னது? இ ஈக்குவல் டு எஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து என்னது? ஃபால்ஸ். அப்போது ஒன்லி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கோடட் இன்இக்வாலிட்டியில் இருக்கிற மற்ற, அதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து கமா போட்டு 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Until then, bye-bye.